அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. மனிதர்களை பற்றி உள்ளது தான். ஆனால் அதில் முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னா, நாம் போடுறோம்ல சட்டை, இந்த சட்டை தான் ஹீரோ. அது என்ன சட்டை ஹீரோ? சட்டை என்ன செய்யும்? சட்டை வந்து பேசுமா? சட்டை வந்து அடிக்குமா? சட்டை ஒன்றும் செய்யாது. சட்டை பேசாது. சட்டை பேசுமா? சட்டை பேசாது. சட்டை ஒன்றும் செய்யாது. ஆனால் சட்டையை வச்சுக்கிட்டு மனுஷங்க பேசுவாங்க. நம்ம பேசுவோம்ல, இந்த சட்டை சூப்பராக இருக்குல்ல, அந்த கலர் நல்லா இருக்குல்ல, அந்த பட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, எனக்கு இந்த சட்டை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியெல்லாம் சட்டையை வச்சுக்கிட்டு நம்ம கதை சொல்லுவோம். சட்டை நம்ம இடத்துல ஒரு கதையும் சொல்லாது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சட்டை குர்ஆனில் சொல்லப்படுற ஒரு சட்டையை பற்றி, சட்டையை மையமாக வச்ச ஒரு கதை ஒன்று வருது குர்ஆனில். அது யாருடைய வரலாற்றில் வருது அப்படின்னா, முக்கியமான 2 நபிமார்களுடைய வரலாற்றில் வருது. ஒரு நபி அப்பா நபி, இன்னொரு நபி மக நபி, புள்ள நபி. அப்பா நபி யாருன்னா யாக்கூப் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா நபி. அவங்களுடைய மகன் ஒரு நபி. மகன் பேர் என்ன? யாக்கூப் நபியுடைய மகன் ஒரு நபி. யார் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கூப் நபியுடைய மகன் யூசுஃப் நபி. யாக்கூப் நபி, யூசுஃப் நபி. ஒரு நாள் இந்த யாக்கூப் நபிக்கு 12 பிள்ளைங்க. வீடே நல்ல ஜெயின்னு இருக்கும். 12 பேர் இருந்தால் அப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே. இப்போம்லாம் நம்ம வீட்டில எல்லாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அண்ணன் 2 பேர், தம்பி ஒருத்தன், 2 பேர் 3 பேர் தான் இருக்கும். முந்தையெல்லாம் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. யாக்கூப் நபிக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் இந்த யூசுஃப் நபி மேலே, அது ரொம்ப சின்ன பிள்ளை, ரொம்ப அழகான பிள்ளை, அறிவான பிள்ளை, ரொம்ப பிடிக்கும் யாக்கூப் நபிக்கு. எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க கொஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த 11 பேருக்கும் கூட இருந்த அண்ணன் மாதிரி 11 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் உள்ள கப்பன்னு பொறாமை. என்னடா இது, நம்ம எல்லோரும் இங்கே இவ்வளோ பெருசுக்கு இருக்கோம், நம்மள்கிட்ட யார்கிட்டையுமே பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் யூசுஃப்னுக்கிட்டே இருக்காங்களே, ஏதாவது ஒரு வழி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க மண்டையில் ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் ஒன்று வந்துருச்சு. யூசுஃபை என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணுனா என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே வச்சு பண்ண முடியாது. வெளியில் எங்கேயாவது காட்டில் கூட்டிகிட்டு போய் தான் அந்த வேலையை பார்க்கணும். அதனால் காட்டுக்கு எப்படி கூப்பிட்டு போகிறது? எப்போ பார்த்தாலும் யூசுஃபை அத்தா கையிலே வச்சுக்கிறாங்களே, என்ன பண்ணலாம்? சரி, ஒரு பிளான் போட்டு அத்தாட்ட போய் பேசுவோம் அப்படின்னு எல்லோரும் மொத்தமாக டீமாக கிளம்பி அத்தாட்ட வந்து, தா நாங்கள் காட்டுக்கு போகிறோம்ல, நீங்கள் யூசுஃபை எங்கள் கூட அனுப்பிவிங்க. யூசுஃபை அனுப்பிவிங்களா? நல்ல பிள்ளை மாதிரி. அவனுவோ ஏறக்குமாற ஒரு வேலை செய்கிறதுக்கு தான் கூப்பிடுதானுவா. ஆனால் அப்படி சொல்லி கூப்பிட்டா அனுப்ப மாட்டாங்கள்ல, அதனால் நல்ல பிள்ளை மாதிரி. எப்பா அதெல்லாம் வேணாண்டா, சின்ன பிள்ளை, நீங்கள் காட்டில் விளாண்டுக்கிட்டு இருப்பிய, வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பிய, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பிய, அப்போ பார்க்க அந்த ஓனாய் நாயெல்லாம் அங்கே நிறைய மேயுது, வந்து பிள்ளைய கடிச்சு போடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னத்தான் நீங்கள் இப்படி சொல்லுதிய, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், விட்ருவோமா அப்படியே? நல்ல பிள்ளை சில பேர் அப்படி தான் சொல்லுவான், நீ செய்ய பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்டா. வண்டியில் போவான் தெரியா, 2 வீலர் போய்கிட்டே இருப்பான். 2 வீலரில் சின்ன பையிலோ ஓட்டக்கூடாது. சரி, வீட்டுக்கு தெரியாமல் அத்தாக்கு தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்போ பார்க்க அந்த முனையில் ஒரு போலீஸ் நிற்க மாதிரி தெரியும். இங்கே போலீஸ் நிற்க மாதிரி இருக்குடா, போடா பார்த்துக்கலான்டாம்மா பின்னாடி உள்ளவன், அனுப்பிவிடு நான் பார்த்துக்கிறேம்மா. ஈவன் டக்குன்னு அனுப்பிடுவான், கடைசியில் மாட்டிக்குவான். மாட்டிக்கிட்டு ஃபைனை போட்டு அத்தாவை கூப்பிடு, அம்மாவை கூப்பிடு, இது மாதிரி பக்கத்தில் உள்ளவன் ஏதாவது ஒன்று சொல்லி அப்படி இப்படி நல்ல மாதிரி நடித்து என்னத்தை நம்மளை சிக்கலில் மாட்டிடுவாங்க. அந்த மாதிரி தா நாங்கள் பார்த்துக்குவோம் தா, எங்களை நம்புகந்தா, ஏன்னா நாங்கள் விட்டுருவோமா, எங்கள் தம்பி அப்படி சும்மா விட்ருவோமா? அப்படி ஒரு ஓனாய் கடிக்கும், நாங்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம்மா, எங்கள் கையை நம்ம மாங்காவை பறிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேறு அப்படின்னு ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி யாக்கூப் நபியுடைய மனசை கரைச்சி கடைசியில் தம்பியை கூட்டிக்கிட்டு, யூசுஃபை கூட்டிக்கிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி போயாச்சு. போனால் காலையில் போயிட்டாங்க, மதியானம் ஆகிடுச்சு, சாயங்காலம் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் யாக்கூப் நபி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போன பிள்ளைகளும் இன்னும் காணமே, ஆடு மேய்க்க போனவனோ விளாட போனவனோ இன்னும் வரக்கானமே. ஆச்சு சூரியன்லாம் மறைஞ்சிருச்சு, நைட் ஆகிடுச்சு.
இரவு நேரம் இஷாவுடைய நேரம் இருட்டிடுச்சு. இருட்டுன உடனே தூரத்தில் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தூரத்துலேருந்து வர்றது தெரியுது. கொஞ்சம் சத்தமாக கேட்கு. கிட்ட 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 அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா எல்லாம் அவங்க பிள்ளைங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒவ்வொருத்தராக உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் எப்போதும் வர்ற மாதிரி வரல, ரொம்ப சோகமாக வர்றாங்க, அழுதுகிட்டே வர்றாங்க. யாக்கூப் நபி பார்க்காங்க, என்னப்பாச்சு? ஒரு ஆள் ஆச்சு, 2 ஆள் ஆச்சு, 3 ஆள் ஆச்சு, 4, 5, 6, 7, 8 எல்லோரும் வந்தாச்சு. ஒரே ஒரு ஆளை மட்டும் காணோம். யாரை காணோம்? யூசுஃப் நபியை காணோம். புள்ளை யூசுஃபை காணுமே. எப்பா எங்கே யூசுஃபை? எல்லாம் அப்படியே ஒன்று கேட்க 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 சைலண்ட்டாக வந்தாங்க. கடைசியில் மொத்தமாக எல்லோரும் வந்ததுக்கு பிறகு ஓன்னு அழுவ. என்னப்பா ஏன்பா அழுவுதிய? சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க, திரும்பவும் அழுத. எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி, சரி நிதானமாக சொல்லு, என்ன தான் பிரச்சனை, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு அழுதா. அழுதுகிட்டே ஒரு கதையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அழுகுறாங்கல்ல, அழுகுறது உண்மையிலே நெசமாக அழுகுறாங்களா அப்படின்னா அது நெசமான அழுகை இல்லை. சில பேர் அழுத உடனே நம்ம உடனே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. யாராவது பக்கத்தில் அழுதான், ஐயோ பாவண்டா அவன் அழுகுறான்டா அப்படின்னு டக்குன்னு இறக்கம் வரும்ல. அப்படியெல்லாம் சடக்குன்னு எல்லார் விஷயத்துலையும் நம்ம அழுகையை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. சில பேர் உண்மையாகவே அழுவாங்க. கீழே விழுந்திருப்பான், அடிபட்டிருக்கும், வலிக்கிறதுக்கு அழுவான். யாராவது திட்டியிருப்பாங்க, அதுக்கு அழுவாங்க. என்னமா அது நடந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க, பயந்துக்கிட்டு அழுவாங்க. சில பேர் நடிக்கிறக்காண்டி அழுவான். என்னமாவது ஒன்று செஞ்சுருப்பான், யாருக்கு மாறா செஞ்சுட்டு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, ஆஹா அதுக்கு முன்னாடி என்னத்தையே ஒரு அழுவை போட்டுருவோம். ஆமாம், அழுகை எல்லாரும் அழுகுறானே, எதுக்கு அழுகுறான், என்ன பாச்சு ஏது பாச்சு அப்படின்னு இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை மறந்துடுவாங்க. மெயின் மேட்டரை மறக்கடிக்கிறதுக்காக வேண்டி சும்மா டுபாக்கூட பொய்யா நடிக்கிறமா அழுகுற மாதிரி நடிச்சிருவாங்க. இப்போ இந்த டீம் எல்லாம் எதுக்கு அழுகு தெரியுமில? ஏருக்கு மாறாக ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி நல்ல புள்ள வேஷம் போடுறதுக்காண்டி அழுகுறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னோடனே அவங்கள ஒரு ஆள், அந்த 11 பேரில் ஒருத்தர் இருந்துச்சு, ஒரு கதையை ஒன்று சொன்னான். என்ன கதை? பாப்பா நாங்கள் கூட்டிகிட்டு போனோமா? என்னத்தப்பா? யூசுஃபை கூப்பிட்டு போனோம்ல. ஆமாம், நாங்கள் போயிட்டு காட்டுக்கு போயிட்டோம். சரி, காட்டில் போய் இந்த ஜாமான்லாம் கொண்டு போயிருந்தோம்ல, எல்லா சாமானையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, தம்பி சின்ன பிள்ளையா இருக்கானே, அவனால் நான் எங்கள் கூட சேர்ந்து விளையாட வைக்க முடியாது, அவனால் ஓடி ஆடி வர முடியாது, அதனால் அவன் வேணால் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டோம், நம்ம வேணால் கொஞ்சம் தள்ளி போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஜாமானையெல்லாம் பார்த்துக்கப்பா அப்படின்னு அவனை நாங்கள் உட்கார வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போய் விளையாட போயிட்டோம். விழாவை போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா ஓனாய் வந்து யூசுஃபை தின்றுச்சு. யூசுஃப் நபி கேட்டுக்கிட்டே, யாக்கூப் நபி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமே பதிலே சொல்லலை, சைலண்ட்டாக கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அவங்க அழுதுகிட்டே வந்தாங்க, அழுகையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அழுகைக்கு பிறகு ஒரு கதையை சொன்னாங்க, கதையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா யூசுஃபை ஓனாய் தின்றுச்சின்னு சொன்ன உடனே யூசுஃப் யாக்கூப் நபி பார்க்குற பார்வை, அவங்க யோசிக்கிறது, அதையெல்லாம் பார்த்த உடனே நம்புகிற மாதிரி தெரியலையே. சில நேரத்தில் நம்ம ஒரு கதை சொல்லுவோம், கதையை சொன்னால் வீட்டில் அத்தாவை அம்மாவை நம்ப மாட்டாங்க. அப்போ நமக்கே என்ன தோணும் தெரியுமா? ஆமாம், நான் சொன்னேன் நீங்கள் என்ன நம்பவா போறிய சொல்லுவோமா இல்லையா? என்னத்தையாவது ஒன்று, ஆமாம் அண்ணன் சொன்னால் மட்டும் நம்புவிய, அவன் தம்பி சொன்னால் மட்டும் நம்புவிய, அவள் தங்கச்சி சொன்னால் மட்டும் நம்புவிய, நான் சொன்னேன் நீ நம்பவே மாட்டியேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. நெசமாக அப்படி இல்லை. இவனுக்கே இவன் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை. இவன் சொல்கிறதுல ஆகா நம்ம நம்புகிற மாதிரி இல்லையே, இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே, எப்படியாவது நம்ப வைக்கணுமே, எப்படி நடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்றதுக்காக வேண்டி அப்படியே இப்படின்னு பாவலை பண்ணி நம்ப மாட்டேங்க. நான் சொன்னால் நம்பவா போறிய, அதே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னால் நீங்கள் என்ன நம்பவா போறிய? யாக்கூப் நபி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு சரி இப்போ பாருங்கள், நீங்கள் நம்மள நாங்கள் ஆதாரத்தை தரம் பாருங்க. என்னப்பா ஆதாரம் அப்படின்னா உள்ளேருந்து பைக்குள்ளேருந்து ஒரு சட்டையை எடுக்காங்க. சட்டை என்ன சட்டை? யூசுஃப் நபி போட்டிருந்த சட்டை. யூசுஃபுடைய சட்டை இந்த பாருங்க, ஆதாரத்தை பாருங்க. ஓனாய் தின்றுச்சு அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீல்ல, நாங்கள் என்னமோ பொய் சொல்ல மாதிரி நினைக்கிறீல்ல. இந்த பாருங்க சட்டை. என்னப்பா சட்டை யூசுஃப் போட்டிருந்த சட்டை. சரி, அதில் என்ன பூரா ரத்தமாக இருக்குது. ரத்தத்தை தேய்ச்சி
ஏதோ ஆடோ மாடோ என்னத்தையோ ஒன்று அறுத்து ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை பூரா அதில் தேய்ச்சிருப்பாங்க போல இருக்குது. எதை அறுத்து தேய்ச்சாங்கன்னு தெரியல. அந்த ரத்தத்தை பூரா அதில் தேய்ச்சிட்டு பாருங்கள், ரத்த கரையாக இருக்கு பாருங்கள், சட்டை பிடிங்க. இதுக்கு பிறமா உங்களுக்கு நம்பிக்கை வரல, நாங்கள் என்ன பொய்யா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அப்படி உண்மை மாதிரி ஜோடித்து அந்த சட்டையை தூக்கி வந்து காட்டுறாங்க. சட்டையை காட்டினா அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சட்டையை எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? வஜாவு அலா கமீசிஹி பித்தமின் கதிப். அவங்க பொய்யான இரத்தத்தோட அந்த சட்டையை கொண்டு வந்தாங்க. பொய்யான இரத்தத்தோட. இரத்தத்தில் என்ன பொய்யான ரத்தம்? இரத்தத்தில் பொய் ரத்தம் இருக்கா? பொய் ரத்தம் இருக்கா? உண்மை ரத்தம் பொய் ரத்தம்னு இருக்கா? இருக்கா இல்லையா? ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தில் ஏதோ ஒரு ரத்தம், ரத்தத்தில் பொய் இல்லை. ஆனால் ரத்தத்தை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லக்கூடிய கதையில் பொய் இருக்கு. உண்மையான ரத்தம்னா நெசமா யூசுஃபுடைய ரத்தமாக இருந்தால் அது உண்மையான ரத்தம். இவங்க யூசுஃபுடைய ரத்தம் இல்லை, அது வேற ஏதோ ஒரு விலங்குடைய ரத்தத்தை என்னத்தையும் ஒன்று தடவிட்டு அதை வச்சுக்கிட்டு பொய்யாக ஒரு கதையை கட்டிக்கிட்டு வர்றான். அதைத்தான் அல்ல பொய்யான ரத்தம் அப்படிங்கிறான். உண்மையான ரத்தம் இல்லை, பொய்யான ரத்தத்தை கொண்டு வர்றான். கொண்டு வந்து பாருங்கள், ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டாங்க. என்னெல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் அழுதுகிட்டே வந்தாங்க. ஒருத்தர் பின் ஒருத்தராக வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஆதார் இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் சொல்கிறது நீங்கள் என்ன நம்பவா போறிய அப்படியெல்லாம் பயந்துக்கிட்டே பேசினாங்க. எல்லாத்தையும் சைலண்ட்டாக பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோவப்படலை, உடனே சண்டைக்கெல்லாம் வரல, பிள்ளைங்களை போட்டு அடிக்கலாம் செய்யலை. சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் யாக்கூப் நபி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பவர்ஃபுல்லான வார்த்தை. எப்போதுமே நம்ம அப்படி தான் எந்த பிரச்சனையுமே கரெக்டாக டீல் பண்ணணும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவனை சொல்லக்கூடிய கதை உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு சட்டையை கொண்டு வராங்கன்னு, சட்டையில் ரத்தம் இருக்குது. ரத்தம் இருந்தால் ஓனாய் தான் கடிச்சதுன்னு எப்படி நம்புறது? சட்டையில் ரத்தம் இருக்குது, அதுதான் அது காட்டும். சட்டையில் ரத்தம் இருந்தால் சட்டையில் ரத்தம் இருக்குது, அவ்வளோதான். உன் கை முள்ளில் கிழிச்சிருக்கும், முள்ளில் கிழிச்சு கையில் ரத்தம் ஓடும், அந்த ரத்தம் கூட சட்டையில் பட்டிருக்கும். ஓனாய் இருந்துச்சு எப்படி போய் சொல்கிறது? நடந்து போய்கிட்டு இருந்திருப்போம், கல் தட்டி கீழே இருந்திருப்போம், காலில் ரத்தம் வந்திருக்கும், அந்த ரத்தம் சட்டையில் பட்டிருக்கும். சட்டையில் ரத்தம் இருக்குன்னா சட்டையில் ரத்தம் இருக்குது, அவ்வளோதான். சட்டையில் ரத்தம் இருக்கிறதுனால சட்டை யூசுஃப் ஓனாய் இருந்துச்சுன்றதுக்கு ஆதாரம் இல்லையாது. ஏன்னா அதெல்லாம் யாக்கூப் நபி யோசிச்சிருப்பாங்க. அவங்க அறிவாளி தானே, புத்திசாலி தானே, அதனால் அவங்களாம் யோசிச்சிருப்பாங்க. ரெண்டாவது, சட்டையில் ரத்தம் இருக்குது, சட்டை ஒரு கிழிசல் கூட இல்லாமல் இருக்குது. கடிச்சிருந்துச்சு, பரண்டி இருந்துச்சுன்னா கிழிஞ்சு இருக்கணும்ல, பல்லு பட்டு இப்படி இழுக்கும்ல, இழுக்கும்போது சட்டை தார்வார் கிழிஞ்சிருக்கணும். கிளியும் அப்படிலாம் யோசிச்சிருப்பாங்கல்ல. சட்டை கிழிஞ்சிருக்கணும், கிளியை காணும், சட்டையில் வெறும் ரத்தம் மட்டும்தான் இருக்குது. யூசுஃப் ரத்தம்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஓனாய் தான் கடிச்சதுன்றது என்ன ஆதாரம் இருக்குது? ஒன்றும் தெரியலையப்பா. அப்படியெல்லாம் பல மாதிரி. சரி, அப்படியே இருந்திருந்தாலும் ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னா கூட, கடிச்சதுன்னா நீங்கள் அங்கிட்டு தான் பக்கத்தில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப தூரம்லாம் போகலை. சாமானை எங்கிட்ட வச்சுருக்கோம், அங்கேருந்து ஒரு 100 அடி 200 அடி 500 அடி தூரத்தில் நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஓனாய் வந்து கடித்த உடனே யூசுஃப் சத்தம் போட்டுருப்பான். கடிச்சதுன்னா சத்தம், நாய் வந்து கடிச்சதுன்னா தெருவில் பிள்ளைங்க சத்தம் போடுதில்ல, உடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் போய் காப்பாற்றுவாங்கல்ல, அது மாதிரி சத்தம் போட்டுருப்பான். சத்தம் போட்டால் நீங்கள் அங்கே தான் நிற்க ஓடி போயிருப்பீங்க. ஓடி போனால் என்ன இருக்கும்? மொத்தமாக எல்லோரும் ஓடி போனோடனே ஓனாய் ஓடிருக்கும். ஓனாய் ஓடிருக்கும். அப்போ நம்ம அது கடிச்சே தின்றுருந்தா கூட அங்கங்கே கொதறி யூசுஃபுடைய உடம்பு கிடைக்கணும்ல, பாடி வேணும்ல. என்ன மொத்தமாக தின்னுட்டு ஒரு எலும்பு கூட மிஞ்சாமல் சைலண்ட்டாக உட்காந்து வீட்டில் ரொம்ப அமைதியாக உட்காந்து பிரியாணி திங்கிற மாதிரி நல்ல வலிச்சு தின்னு விரலெல்லாம் நக்கி சூப்பி தட்டையை கழுவிட்டு போகிற மாதிரியாவது போவோம். தின்னு இருந்தால் கையை கடிச்சிருக்கும், காலை கடிச்சிருக்கும், என்னத்தையா ஒன்று தின்னுருக்கும், அப்போ கழுத்தை பிடிச்சி கடிச்சிருக்கும், ரத்தத்தை குடிச்சிருக்கும், என்னவோ ஒன்று செஞ்சுருக்கும். ஆள் உடம்பு கிடைக்கணும்ல. உடம்பையும் காணும், சட்டையில் கிழிச்சலையும் காணும், ரத்தத்தை மட்டும் கொண்டு வந்திருக்கிய. இந்த ரத்தம் அதுக்கு தாண்டதுக்கு கன்ஃபார்ம் இல்லை. இது எல்லாத்தையும் யாக்கூப் நபி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க புத்திசாலி, அறிவாளி. ஏதோ கதை கட்டிட்டானுவ அப்படின்ட்டுன்னு யாக்கூப் நபி சொன்னாங்க, சவ்வலத்தலக்கும் அன்புசுக்கும் அம்ரா. இப்போ உங்களுக்கு உங்களுடைய உள்ளம் உங்களுடைய செயலை என்னத்தையோ அழகாக காட்டிடுச்சு. நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிய, ஆனால் நல்ல காரியம் மாதிரி நினச்சி செஞ்சுட்டு வந்துட்டிய.
எப்போதுமே மனுஷனுக்கு தப்பு செய்யும்போது தப்பு செய்கிறோம்லாம் தோணாது, ஆரம்பத்தில் நல்லது செய்கிற மாதிரி தான் தோணும். இப்போ என்ன இதை செஞ்சால் என்ன இதில் பெரிய மேட்ரா, ஸோ அது சாதாரண விஷயம், இது பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். ஊரில் யார் தான் இதை செய்யலை அப்படின்னு தோணும். அப்படியே செஞ்சாலும் யாருக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு தோணும். எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு தான் உட்காந்து அழுவான், ஐயோ செஞ்சு விட்டோமே, மாட்டிக்கிடுவோமே, என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது தெரியலையேன்னு கிடந்து புலம்புவான். ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரியாது, இது ஒன்றும் தப்பு கிடையாது, யார் ஊரில் யாரும் செய்யாதது, நான் மட்டுமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் தான் செய்யறேன், அப்படியெல்லாம் பல மாதிரி தப்பை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லது மாதிரி தோணும். செஞ்சதுக்கு பிறகு தான் ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே, என்னடா பண்ணுறது, எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு மனுஷன் கிடந்து புலம்புவான். அந்த மாதிரி யாக்கூப் நபி சொன்னாங்க, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் செஞ்ச காரியம் நல்லது மாதிரி நினச்சி என்னத்தையோடு செஞ்சுட்டு வந்துட்டிய. இப்போ நான் உங்களை கோவப்படலை, அடிக்கலை, சண்டை போடலை, ஆனால் சண்டை போட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, உங்களை அடித்தாலும் வேற ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் நான் அழகான முறையில் இப்போ நான் பொறுமையாக இருக்க போகிறேன். ஃபஸபுருன் ஜமீல், நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, நான் பொறுத்துக்க போகிறேன். பொறுத்துக்கிறது அதோட பொறுத்துக்கிறது சும்மா இருக்கிறது இல்லை. வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தசிஃபூன், நீங்கள் எந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுக்காக நான் அல்லாட்ட உதவி கேட்க போகிறேன். எனக்கு தெரியலை இதை எப்படி சமாளிக்கிறது, உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியலை. இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது, மோப்ப நாயை பழக்கி கொடுத்து கொண்டு போய் கண்டுபிடிச்சிட்டு வர பழக்கம்லாம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. அதனால் யாக்கூப் நபி என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு பிறகு நம்ம இதில் எஃபெக்ட் போட்டு ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல, அல்லாஹ் தான் நமக்கு உதவி செஞ்சாகணும், அல்லாட்டே நம்ம உதவியை கேட்போம். வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தசிஃபூன், நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த கதையிலேருந்து என் ரப்பிட்ட நான் உதவி கேட்குறேன்ப்பா, அல்லாட்ட உதவி கேட்குறேன், அல்லாஹ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், என் பிள்ளைய ஒரு நாள் அல்லாஹ் என்கிட்ட கொண்டு ஒப்படைப்பான் அப்படின்னு மாதிரி நம்பிக்கிட்டு நான் பொறுமையாக இருந்துடுறேன் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. பொறுமையாக இருந்துட்டாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு, உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஓனாயும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இங்கேருந்து கூட்டிகிட்டு போன யூசுஃபை என்ன பண்ணிட்டாங்கன்னா, சட்டையெல்லாம் கலட்டிட்டு, அவங்க போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு ஆளை தூக்கி ஒரு கிணத்துல தள்ளி விட்டான். கிணத்துல தள்ளி விட்டாங்க. இங்கே திரும்ப அப்படியே கிணத்தோட கிடக்கட்டும், உள்ளே செத்து போயிடட்டும், இல்லாட்டி கிணத்துல தூக்கி போட்டாச்சு, நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கோம், இவனுக்கு வீட்டுக்கெல்லாம் திரும்பி வர முடியாது, யாராவது வழியில் போகிற ஆள் வர ஆள் யாராவது பார்த்தா காப்பாற்றி கூட்டிகிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க, யாரும் நம்ம ஊருக்காரங்க யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கோம், வெளியூர்காரங்க யாராவது ட்ராவல் பண்ணி போனால் யூசுஃப் வேணும் தூக்கிட்டு, சின்ன பையன் தானே வேலைக்கு வச்சுக்கோண்டா அப்படின்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி யாராவது தூக்கிட்டு போட்டுங்கிற மாதிரியான நினப்பில் தூக்கிட்டு கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நடந்தது அது. இங்கே வந்து ஒரு பெரிய பொய்யை சொல்லிவிட்டாங்க, கதையை சொல்லிவிட்டாங்க. யாக்கூப் நபி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவோட உதவி தேடுவோம் அப்படின்னு, அல்லாவை சார்ந்து இருந்துட்டாங்க. பின்னாடி அல்லாஹ் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு யூசுப் நபி அங்கேருந்து ஒரு ஆளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அங்கேருந்து எகிப்துக்கு போயிடுவாங்க, அங்கே போய் பெரிய அமைச்சராக மாறிடுவாங்க. அதுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்றா சேர்த்துருவான். இது பின்னாடி நடக்கும். இப்போ நாம் இந்த சட்டையை பற்றி தான் நம்ம பார்க்குற விஷயம். யூசுப் நபியுடைய மொத்த வரலாறையும் பார்க்கல. யூசுப் நபி வரலாற்றில் இந்த சட்டையிலிருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்ன, இதை மையமாக வச்சு நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, என்னென்னலாம் யோசிக்கணும், எப்படி எப்படியெல்லாம் நடந்துக்கணும், அதுதான் இப்போ நாம் இந்த கதையில் பார்க்கக்கூடிய செய்தி. இந்த கதையில் நமக்கு கிடைக்கிற பாடங்கள் என்ன, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இயல்பாக பொய் சொல்லக்கூடாது. அவங்க பொய் சொன்னாங்க, பின்னாடி மாட்டிக்குவாங்க. அவங்க பொய் சொன்னது எப்போ தெரியும் தெரியுமா, உடனே தெரியாது. பொய் சொன்னால் தப்பிச்சிட்டோமா, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம சொன்னோம் நம்பிட்டாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்மளும் அப்படி தான் நினைப்போம், நம்மளும் பொய் சொல்லுவோம்ல வீட்டில், யாரா தின்ன இந்த சாக்லேட்டை. ஆனால் உண்மையில் பொய் சொன்னேன்னு வச்சுக்க, பொய்க்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குது, நீ சொன்னது பொய் தான்னு நம்புகிற மாதிரி என்னத்தையாவது ஒரு தடயம் இல்லாமல் உன்னால் பொய் சொல்லவே முடியாது. குற்றவாளிகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, எப்படி கண்டுபிடிக்காங்க, ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான், ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிருப்பான். நீ சொல்லுவ நான் திங்கவே இல்லை இந்த சாக்லேட் அப்படின்னு, இந்த ஓரத்தில் லேசாக அந்த சாக்லேட் ஒட்டிடுவோம். எங்கேருந்து வந்துச்சு இது, மாட்டிக்குவான் அவங்கள. இல்லவே இல்லைம்மா, அத்தான் அம்மா விட்டுருவாங்க, சரி போன்னு விட்டுருவாங்க. இவன் நினச்சிக்குவான் நம்ம பொய் சொல்லி ஏமாற்றிட்டோம், நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு.
அவங்க போயிட்டு போகிறான் சின்ன பிள்ளை அப்படின்னு விட்டுருப்பாங்களே தவிர தெரியாமல் ஒன்றும் விவரம் தெரியாமல் ஒன்றும் ஏமாந்துலாம் போயிட மாட்டாங்க. சரி போ அப்படின்னு அவங்க மன்னிச்சு விட்டுருப்பாங்க. பொய்ய எல்லா நேரத்துலையும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுருப்பான், மாட்டிக்குவான். அதனால் நாம் என்றைக்குமே பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்பர் 1. யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. வெரி குட், சூப்பர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படுறது என்ன? அவருக்கு ஒன்று இருக்குது, பார்த்தா அவரை பார்க்குறாங்க, அவங்க மேலே பாசம் வச்சுருக்காங்க, உனக்கு கோபம் வருது. இப்போ நீ பொறாமல் வந்துச்சுன்னா என்ன ஆகுது தெரியுமில? பொறாமல் வந்தால் நீ போய் யூசுப், அவங்க போய் யாரை போய் டேமேஜ் பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க, தம்பியை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. உண்மையில் நீங்கள் யாரை அட்டாக் பண்ணியிருக்கணும்? நெசமாக பண்ணுனா தம்பியா தப்பு பண்ணது? தப்பு செஞ்சது அத்தா தானே உங்கள் பார்வையில். என்னடா இது அத்தா எப்போ பார்த்தாலும் யூசுஃபையே தூக்கி வச்சு கொஞ்சிறாரு, அத்தா தானே தப்பு செஞ்சதா நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க? தப்பே செய்யாத தம்பிக்கு போய் தண்டனை கொடுத்துருக்கீங்க. பொறாமல் பிடிச்சவனுக்கு இப்படி தான் வரும், மூளை வேலை செய்யாது. பொறாமல் வந்துருச்சுன்னு வச்சுக்க, மூளை யாருக்குமே வேலை செய்யாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு நல்ல பெரிய திறமையை கொடுத்துட்டான், இவர் அவர் மேலே கோவப்படுத்தார், பொறாமப்படுத்தார். பொறாமப்பட்டு அவனுக்கு என்னமாவது பண்ணணும்னு நினைக்காரு. ஆனால் உண்மையில் அவனுக்கு அந்த திறமையை கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே கொடுத்தான். அப்போ நீ யாருக்கு எதிராக, அல்லாஹ்க்கு எதிராக செய்யணும் முடியுமா உன்னால்? நெசமாக உனக்கு கோபம் வந்தால் அல்லாஹ் நீ எப்படி அவனுக்கு கொடுக்க போச்சு நீ கேட்கணும். இவனை போய் அடிக்கிற, ஏன்னா முட்டாள். பொறாமல் வந்துருச்சுன்னா மூளை மழுங்கி போயிடும். அப்போ நாம் பொறாமப்படக்கூடாது, யாருக்கு எதிராக பொறாமப்படக்கூடாது. பொறாமப்படுறது நியாயம் கிடையாது. பார்ட் நம்பர் 2. ஓகே, வேறு அடுத்து 3வது. யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஓகே, வெரி குட். வேறு பொய்யினால் ஏற்படுற பாதிப்பு. பொய்யினால் ஏற்படுற பாதிப்பு என்ன தெரியுமா? நீ பொய் சொல்லிடுவேன், தப்பிச்சிட்ட மாதிரி உனக்கு தெரியும். ஆனால் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக, நீ சொன்ன பொய்யை காப்பாற்றுறதுக்காக, இல்லை நான் உண்மைதான் சொன்னேன் அப்படின்னு காப்பாற்றுறதுக்காக நீ பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும். பொய் சொன்னால் மனம் பாரமாயிடும். பொய் சொன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. கண்டுபிடிச்சிருவானோ, தெரிஞ்சிருமோ, அவன் சொல்லி கொடுத்துருவானோ, இவன் சொல்லி கொடுத்துருவானோ அப்படின்னு நீ பதறிக்கிட்டே இருக்கணும், பயந்துக்கிட்டே இருக்கணும். உண்மையை சொன்னால் பயப்பட தேவையில்லை. இப்போ பாருங்களேன், முதல்ல என்ன சொன்னாங்க? ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னாங்க, ஒரு பொய்யை சொன்னாங்க. ஒரு பொய்யை சொன்ன உடனே முதல்ல அழுதுகிட்டு வந்தான். அதை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணால் அழுதான். ஓனாய் கடிச்சிருச்சுன்னா, ஓனாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு சீனை போடுவோம், தம்பியை ஓனாய் கடிச்சிருச்சு. பொய் தானே, இதுவும் பொய் தானே. அப்போ அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இப்படி அடுத்து ஒரு நடிப்பு, 2வது பொய். அதுக்கு என்ன பண்ணா, இதையும் நம்ப மாட்டேங்கிறாங்களே, அடுத்து சட்டையை கொண்டா, ஒரு சட்டையை கொண்டா அப்படின்னு ஒரு சட்டையை கொண்டு வந்தான். சட்டைக்கு என்ன பண்ணுறது? அதில் ஒரு ரத்தத்தை தேய்ப்போம், அது எந்த ஆட்டை பிடிச்சாரு தானே தெரியல, யாருக்குள்ளே ஆடுன்னு தெரியல. அதை கொண்டு இதை மறைக்கிறதுக்கு அதை மறைக்கிற அது எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில் நம்ப வைக்க முடிஞ்சிச்சான்னா நம்ப வைக்க முடியல. மாட்டிக்குவோமோங்கிற பயம்தான். பொய் சொன்னால் பயம், பொய் சொன்னால் நிம்மதி போயிடும். அதே நேரத்தில் உண்மையை சொல்லிட்டு தப்பே செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக தூங்கிடலாம். சரித்தா விடுத்தாண்டுருவாங்க, சரிப்போ அது பண்ணி இதை பண்ணி முடிச்சிடலாம். அப்போ பொய் சொல்கிறதுங்கிறது சொல்கிற நேரத்தில் நல்லது மாதிரி தெரியும், சொன்னால் தப்பிச்சிடலாங்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம மனசாட்சி நிம்மதியாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு குறுகுன்னு உள்ளுக்குள்ளே கவலை வந்துக்கிட்டே இருக்கும், பயம் வந்துக்கிட்டே இருக்கும், உள்ள ஒரு மாதிரி அழுகையும் அழுத்தமும், அது என்னன்னே சொல்ல தெரியாது, ஒரு மாதிரி இருக்கும். யார்கிட்டையும் பேசவே பிடிக்காது, யாராவது ஏதாவது கேட்டால் எரிச்சல் படுவோம். அதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு தெரியுமில? பொய் சொன்னதுடைய ரிசல்ட். அப்போ நாம் பொய் சொன்னால் நமக்கு தான் சிக்கல். ஓகே, வேறு நம்ம அப்பா அம்மாட்ட பொய் சொன்னால் அது அல்லாஹ் எல்லாமே பார்த்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா, பொய் சொல்லி ஒருவேளை அப்பா அம்மாவை நம்ப வச்சு தப்பிச்சிட்டோன்னு வை, அப்பா அம்மாவிட்ட தப்பிச்சிருக்கலாம், அல்லாட்ட தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அல்லாஹ் கேட்காம விட மாட்டான். எப்படா உனக்காக வேண்டி உன்னை பெற்று வளர்த்து, உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, உனக்கு சாப்பாடு கொடுத்து, உனக்கு வைத்தியம் பார்த்து, உன்னை நல்ல முறையில் படிக்க வச்சு, உனக்கு வேலை வாங்கி கொடுத்து, உனக்கு வீடு கட்டி கொடுத்து, உனக்கு அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த அத்தாவையும் அந்த அம்மாவையும் நீ ஏமாத்துவியே? நீ
நமக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணால் யாரையாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னா அவரை நம்ம ஏமாத்த நினைப்போமா? நல்ல மனுஷன்டா, எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரா, அன்றைக்கி நான் பசியோடு இருந்தேன், எனக்கு அவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு. யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் அவருக்கு நீங்கள் அநியாயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவருக்கு மாறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம அத்தா அம்மா நமக்காக வேண்டி எவ்வளோ செய்கிறாங்க பார்த்து பார்த்து பார்த்து. அப்படிப்பட்ட அத்தா அம்மாவே நம்ம ஏமாத்தினோம்னா அல்ல சும்மா விடுவானா? எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுருப்பான், வெளுத்துருவான் அல்ல. அப்போ அல்லாவோட வந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற பாடத்தையும் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாமா? அதோட முக்கியமாக லாஸ்ட்டு ஃபைனல் ஒன்று இருக்குது. பிரச்சனை நடந்துருச்சு, ஏதோ ஒரு சிக்கல் ஆகிடுச்சு. சிக்கலை கடைசியில் யாக்கூப் நபிக்கு மேட்ரு வந்துட்டு லாஸ்ட் யாக்கூப் நபி என்ன செஞ்சாங்க? பொறுமை. நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், இதுக்காக நான் அல்லாட்ட உதவி தேடுறேன். நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாட்ட உதவி. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சிக்கல் நடந்தாலும் பொறுமையாகவும் இருக்கணும், அல்லாட்ட உதவி தேடணும். அல்லாட்ட உதவி தேடினா அல்லா நமக்கு உதவி செய்வான். அப்படி தான் யாக்கூப் நபிக்கு உதவி செஞ்சான். எப்படி செஞ்சான்னா, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு புள்ள வளர்ந்து பெரிய ஆளாகி வேறு நாட்டுக்கு போய் அமைச்சராக மாறி பெரிய பதவியில் உட்காந்துருக்குது. அப்போ போய் பாரு உன் பிள்ளைய எப்படி இருந்திருக்கும் அத்தாவுக்கு. என் பிள்ளை எங்கே இருக்கானோ தெரியல, எப்படி இருக்கானோ தெரியல, உசுரோடு இருக்கானா தெரியல, மூத்தா போயிட்டானா தெரியல, படிச்சிருக்கானா தெரியல, கூலி வேலை பார்க்கானா தெரியல அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்த ஒரு அத்தாவுக்கு என் புள்ள ஒரு பெரிய நாட்டில் அமைச்சராக இருக்காருன்னு கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும்? அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா யாக்கூப் நபி அல்லாட்ட உதவி கேட்டாங்க. அல்லா நீ உதவி செய்யலாம், நீ என் பிள்ளையை காப்பாற்றலாம், நீ என் பிள்ளைய எனக்கு கொண்டு வந்து சேர்த்துடலான்னு யாக்கூப் நபி அல்லாட்ட உதவி தேடின மாதிரி நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அல்லாட்ட உதவி கேட்டோம்னா அல்லாஹ் இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு நமக்கு உதவி செய்வான். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.